என்னது? ஏஆர் ரஹ்மான் டைவர்ஸுக்கு காரணம் தனுஷா? ஆமாங்க. ரீசென்ட்டா வந்து ஏஆர் ரஹ்மான் அஃபீஷியலா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு டைவர்ஸ் ஆயிருச்சு அப்படிங்கிற மாரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருக்காரு. இத பார்த்ததுக்கப்புறம் மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, தனுஷ வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்டா அவரு என்னடா பாவம் பண்ணாரு? யாருக்கு டைவர்ஸ் ஆனாலும் வந்து தனுஷ் தான் காரணங்கிற மாரி வந்து தனுஷ வந்து பயங்கரமா ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி விளையாண்ட்டுருக்காங்க. ஜிவி பிரகாஷ் டைவர்ஸ்லேருந்து இப்ப ரீசென்ட்டா எல்லாரோட டைவர்ஸ் வரைக்கும் வந்து தனுஷ தான் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. இத பார்க்கும்போதெல்லாம் என்ன தெரியுமா தோணுது? இது என்ன கோலிவுட்டா? இல்ல டைவர்ஸ் வுட்டாங்கிற மாரி தான் இருக்கு. ஏன்னா ஆளாளுக்கு டைவர்ஸ் பண்றானுங்க. அந்த மாரி தான் இருக்கு. இருந்தாலும் வந்துட்டு இத ஏன் தனுஷ காரணம் காட்டி வந்துட்டு ஒரு டார்கெட் பண்ணுங்கிறது தெரியல. ஏஆர் ரகுமான் வந்து பல ஆஸ்கர்கள வாங்கியிருக்காரு. அதுக்கப்புறம் இசை புயல்னு பேர் வாங்கியிருக்காரு. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். ஆனா செலிபிரிட்டியோட டைவர்ஸுங்கிறது தான் இப்ப பெரிய பேரா வந்து நிக்குது. இதே வந்து நார்மல் பீப்பிள்ஸ்க்கு வந்து டைவர்ஸ் ஆச்சுன்னா, இந்த அளவுக்கு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஒரு செலிபிரிட்டியோட டைவர்ஸ் இஷ்யூங்கிறது வந்து ஒரு நியூஸ் சேனல் வரைக்கும் போற அளவுக்கு ஒரு கன்டென்ட்டா மாறுது. இது எதனாலேன்னு தெரிய மாட்டேங்குது. இருந்தாலும் வந்து ஏஆர் ரகுமானுக்கு ஆழ்ந்த இரங்கல தான் நம்ம தெரிவிக்கணும்.